அரசியல்வாதிகள் எப்பவும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பான். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பான். தேர்தல் அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப மக்களை பற்றி சிந்தியா என்னடா பிரச்சனை? குடிக்க தண்ணி இல்லை, கொள்ள விலை, அது தண்ணி தூய குடிநீரை கொடுப்பாங்க. படிக்க முடியல பிள்ளைகளுக்கு, பணம் கட்டி படிக்கிறது வறுமை ரொம்ப பெரிய கல்வியின் தரத்தை உயர்த்துறான். அரசு பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்து சூப்பரா. மருத்துவமனையின் தரத்தை உயர்த்து கொடுத்துருக்கா. முதலமைச்சருக்கு முடியல, அரசு மருத்துவமனை படுப்பாங்க. உடம்பு முடியாம படுத்ததுனால ஒரு பேரன்பலையும் மனிதாபிமானத்திலையும் மக்கள் ஒரு வாக்கு செலுத்துறாங்க. ஆனா தொகுதிக்கே போகாம வென்றார் அப்படின்னா எவ்வளவு செல்வாக்கு. ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப ஒரு வாய்ப்பு சட்டம் பெருவாரியான வாக்கு பெற்று வென்றாருன்னா அது தலைவர் கழகம். அப்படி ஒரு தலைவரை சொல்லுங்க. கொஞ்ச நாள் போராடி தான் தகர்க்கணும். கொஞ்ச நாள்ல மாறும். 32 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அது 62, 1,72,000 அப்படி மாறுறது நாட்கள் ஆகாது. ஆனா அதை இன்னதான் சண்டை செய்யும். இப்ப எனக்கு பின்னாடி வர்றதா சொல்ற தம்பி விஜய் வந்து காசு கொடுக்கல அப்படின்னா பெரிய மாறுதல் வரும். வணக்கம். தீவிர நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் நடுவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்முடன் கலந்துரையாட வந்திருக்கிறார். வணக்கம். தொடர்ந்து நீங்க தனித்தே களமிறங்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு பலமா உங்களுக்கு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் தனித்து களமிறங்கிறது அப்படிங்கிறது. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற கட்சிகள் இது வந்து ஒரு கூட்டணி சார்ந்த தேர்தல்ல வந்து அனைத்து தரப்பினரும் சேர்ந்து கலந்தா தானே வந்து ஒரு வெற்றின்ற சாத்தியம். எல்லா தரப்பு மக்களும் எல்லா தரப்பு கருத்துக்களும் சேர வேண்டாமா? அது ஏன் நம்ம தனித்தே இவர் களமிறங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. வலிமையற்றவன் தான் கோழைகள் தான் கூட்டணி சண்டைக்கு. வலிமையற்றவன் வீரன். நான் எதுக்கு தனியாக கொடுத்துருக்கேன்? நான் ஒரு கொள்கைக்காரன், ஒரு கொள்கை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் என் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை நம்பணும், முழுமையாக நேசிக்கணும். அது இருந்தால் கூட்டணி தேவையில்லையே. எதுக்கு கூட்டணின்னு சொல்லு. இது என்ன கூட்டணி? இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது அந்த கட்சியை பேசுனது, அந்த பக்கம் இருக்கும்போது இந்த கட்சியை பேசுனதுலாம் ஒரு தடவை கேட்டு பாருங்க. என்ன கொடுமை இது? வெறும் பதவி அற்ப தேர்தல் வெற்றி பதவிக்காது. இதெல்லாம் தத்துவங்கிறது அதுவும் கூட்டாட்சி தத்துவங்கிறது மாநில கட்சி எல்லாம் சேர்ந்து இந்திய ஒன்றியத்தை ஆள்வது. அதுதான். இப்போ ஐக்கிய குஜரால், தேவேகவுடா, ஐயா விபி சிங்லாம் இருந்தது கூட்டாட்சி. மற்றபடி எல்லாம் கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. இல்லைன்னா ஒற்றை கட்சி ஆட்சி. இப்போ வந்து ஐயா மோடி பெரும்பான்மை இருந்ததுனால ஒரே கட்சி அப்படிதானே இருக்குது. கூட்டம் சேர்ந்தா அதெல்லாம் மக்கள் கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு போடுறதில்லை. இவங்க கடைசியாக கொடுக்குற நோட்டணிக்கு தான் மாறி இருக்கு. பணம் இல்லை என்றால் இவர்களுக்கு ஓட்டு போடணுங்கிற தேவை என் மக்களுக்கு ஏன்? ஒரு காரணம் தினந்தோறும் எல்லாரும் வீதியில் நின்று போராடுறாங்க. ஆசிரியர், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், எல்லாத்துக்கும் மேல வேளாண்மை மக்கள், மீனவர்கள் எல்லாரும் போராடுறாங்க வீதியில். ஆனால் நல்லாட்சி கொடுக்குறவங்க போராட்டத்தை திணித்தது இவர்கள் தான். பொய்யான வாக்கு, நாங்கள் வந்தால் செய்வோம், நாங்கள் வந்தால் செய்வோம், நாங்கள் அதை செஞ்சிருவோம்னு ஒன்றும் செய்யும் இல்லை. அது அவங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியா நினைச்சிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் தர்றது, மகளிருக்கு இலவச பயணம் எல்லாத்தையுமே பெரிய வாக்கு வங்கியா நினைச்சிருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாங்க, இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் கிடையாது. கட்சி அரசியல் எப்படின்னா, கட்சி அரசியல் அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேட்பாளரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, தேர்தல் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. இது எவன் அதிகமாக கட்சிக்கு கொடுக்குறானா கூட எவன் அதிகமாக தேர்தலில் செலவு பண்ணணும், அவங்களுக்கு தேர்தலில் சீட்டு. கார்பரேட் முதலாளிகளை உருவாக்குவாங்க. அவங்கக்கிட்ட பல 1000 கோடிகளை வாங்கிட்டு தேர்தலில் முதலீடு செய்வாங்க. இப்போ உதாரணமாக எலக்ட்ரல் பாண்ட் எடுத்ததுங்க. தேர்தல் பத்திரத்தில் அதிகமாக காசு பிஜேபி 6250 கோடி, அப்புறம் மம்தா, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. நம்ம மாற்றினவர்கள்ட்டே 550 கோடி திமுக வாங்கியிருக்கு. அதே மாற்றினவர்கள்ட்ட பிஜேபி வாங்கியிருக்கு. இதுக்கு பேர் என்ன? கார்பரேட்டு அரசியல். இதுதான் கட்சி அரசியல். கட்சியை வலிமைப்படுத்தி இவங்க வந்து இப்போ ஒரு மாநாடுனா நீ இந்த மாவட்டத்திலேருந்து 1 கோடி கொடுக்கணும், நீ 1 கோடி கொடுக்கணும், நீ 1 கோடி கொடுக்கணும். இது ஒரு கட்சி அரசியல். இதுக்கப்புறம் தேர்தல் அரசியல் இன்னைக்கு நகருது என்னன்னா, இப்போ எதை செய்தால் வாக்கு நமக்கு தருவாங்க. காலையில் பிள்ளைகளுக்கு சோறு போட்டால் சரி, அப்புறம் குடும்பத் தலைவிக்கு 1000 கொடுக்குறோம், 1000 கொடுக்கணும். 1000 கொடுக்கறது செப்டம்பர் 16, ஜனவரியிலிருந்தே விளம்பரம். இப்போ இது என்ன பார்க்குறதுன்னா, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை, வெறும் செய்தி அரசியல் தான். ஒரு புரிது நினைக்கிறேன். செய்தி அரசியல் தான். இப்போ கிளீன் இந்தியா பல 1000 கோடி
பல்லாயிரம் கோடி அப்படியே குப்பையை கொட்டி கூட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க. கொட்டி கூட்டி ஒரு போட்டோ, ஒரு செய்தி, ஒரு படம் எடுத்து செய்தி. இது வெறும் செய்தி அரசியல். நாடு கிளீன் ஆயிடுச்சா? இல்லை. ஒரு தூய்மை இந்தியானா எது தூய்மை இந்தியா? குப்பையை கூட்டி அல்றதில்ல. ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, மத போதையற்ற, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. நடக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல நீர், பசிக்க நஞ்சில்லாத உணவு, இதெல்லாம் வந்தாதான் தூய இந்தியா. அதை விட்டுவிட்டு குப்பையை குட்டியாள், குப்பையை போட்டேன் யாரா? குப்பை மேடை ஆக்கணும் யாரு? எந்த குப்பை? குப்பை எப்படி இருந்துச்சு? இலையும் செடியும் கொடியும் மக்கி இலைதலை குப்பை இல்லை, உரம். ஆனால் நீ போட்ட குப்பை பிளாஸ்டிக்கும் பாலித்தீன். அதை போட்டவன் யாரு? போட்டவன் யாரு? நீ தான். அப்போ முதல்ல நீ தான் பெரிய குப்பை. ஒன்னே தூக்கி ஒன்னே கூட்டி தள்ளணும். இப்போ இது எல்லாமே ஏமாற்றம் இருப்பாருங்க. இப்போ நான் அண்ணன் என்ன சொல்கிறேன், அண்ணன் என்ன இந்த தேர்தல் அரசியல்னா, அவருக்கு தெரியும் வட இந்தியாவில் 5 மாநில தேர்தல் வரும்போது அம்மா நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து 200 பொருளுக்கு ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க, வரியை குறைக்கிறாங்க. அப்போ இந்த 200 பொருள் அத்தியாவசிய பொருள் வரிச்சுமை மக்களுக்கு தாங்க முடியாமல் இருந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இதோட தேர்தலை செஞ்சுட்டா ஓட்டு போட மாட்டான், கோவத்தில் இருப்பான், தோக்கடிச்சிருவான்னு தெரியுது. இப்போ தேர்தல் வரும்போது குறைக்கும் போது இது தேர்தல் அரசியலாக மாறி. அப்போ முதல்ல இதை உணர்ந்து அறிந்து இந்த வரிச்சுமை மக்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லி குறைச்சிருந்தா அது மக்கள் அரசியலாக மாறி. சிலிண்டர் கூட 100 ரூபாய். அதான் 200. இப்போ ஐயா வந்து தேர்தல் வரும்போது 200 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறேங்கிறது தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல்னா போனாண்டு குறைச்சிருக்கணும், அதுக்கு முந்தின ஆண்டு குறைச்சிருக்கணும், இல்லை என்னது 200 ரூபாய் ஏற்றாமலே இருந்திருக்கணும். அதுதான் மக்கள் அரசியல். இப்போ 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 என்ன சொல்கிறோம், கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தாண்டி மக்கள் அரசியலுக்கு வாங்கங்கிறோம். நீங்கள் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்கும் போது இது பசப்பு இனிப்பு வார்த்தைகள், வெறும் ஏமாற்று. நாங்கள் வந்தால் திருக்குறளை தேசிய நூலாக்கும். நேர்த்தங்கச்சி ஆரம்பிச்சு வந்திருக்கீங்களா? இல்லை எங்கள் மூதாதை வள்ளுவன் முன்னாள் நாள் தான் திருக்குறள் எழுதி வச்சு இன்னைக்கு இறந்துருக்கானா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது. நீங்கள் எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? அப்போலாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா இந்த திருக்குறள்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன தெரியுமா? இதுதான் நம்ம ஏமாற்றுங்கிறோம். இதிலிருந்து மாற்று என்ன? அப்போ கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை விட்டு மக்கள் அரசியலுக்கு வாங்க, மக்கள் அரசியலுக்கு வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, அரசியல்வாதிகள் எப்பவும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பாங்க. தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பாங்க. தேர்தல் அது வரும்போது பார்த்துக்கலாம்டா. இப்போ மக்களை பற்றி சிந்திக்கிறா. என்னடா பிரச்சனை? குடிக்க தண்ணி இல்லை, கொள்ள விலை, அது தண்ணியை தூய குடிநீரை கொடுக்குறாரா? படிக்க முடியல பிள்ளைகளுக்கு, பணம் கட்டி படிக்கிறது வறுமை ரொம்ப பெரிய கல்வியின் தரத்தை உயர்த்துறா. அரசு பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்து சூப்பரா. மருத்துவமனையின் தரத்தை உயர்த்து உறுத்துறதுனாடா. முதலமைச்சருக்கு முடியல, அரசு மருத்துவமனை படுப்போம்டா, தானா தர உயர்ந்தா. அரசு பள்ளியில் அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அரசு பள்ளி கல்வியில் தான் படிக்கணும். அரசு பள்ளியில் படித்து வர கல்லூரியில் படித்து வர பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலையில் முன்னுரிமை. அது இப்படி மாறி கட்டமைப்பு உயர்த்து தரத்தை உயர்த்துறான். ஏழை எளிய மக்கள் 1 ரூபா 1 கோடி ரூபா மருத்துவமனாலும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுத்துட்றாங்க. நாட்டின் முதல் குடிமகனுக்கு, முதன்மை அமைச்சருக்கு என்ன கிடைக்குமோ கடையோடி மகனுக்கு கிடைக்க செய்யலாம். அதாண்டா ஜனநாயகம். இதை நோக்கி வாழ்ந்தோம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு, 140 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு. ஒன்னால முடியாத அதானி அம்பானி தான் செய்வான்னு நீங்க நினைக்கிற. மின் உற்பத்தி, விநியோகத்தை, பெட்ரோல் விநியோகத்தை, சாலை போடுதல், பராமரித்துல இதெல்லாம் நீ. அவன் தான் துறைமுகம் நல்லா கட்டுவாங்க, அவன் தான் ஏர்போர்ட்டை நல்லா பராமரிப்பாங்க. நீ என்னதான் செய்ய? என்னதான் செய்யல? யார் வந்தாலும் தனியார் முதலாளிகளுக்கு டெண்டர் கொடுத்து ஒப்பந்தம் கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு அவன் கொடுக்குற கமிஷன் வாங்கிட்டு இருக்க. நீ பிரதமரா புரோக்கரா? நீ முதலமைச்சரா கமிஷன் பாய்ஸா? நீங்க என்ன பண்ற? அந்நிய முதலீடை கொண்டு வரங்கிற. அது வந்து புரோக்கர் வேலை தானே. வெளிநாட்டுக்கு முதலாளியை கூப்பிட்டு என் நாட்டில் வந்து முதலீடு செய்யணும் கூட்டிட்டு வர்றதுக்கு பேர் என்ன? சரி, இதுல நீ எந்த நாட்டில் முதலீடு செஞ்சிருக்க? நான் சொல்றது, கொரியன் முதலாளி கொண்டாய் என் ஊர் சென்னையில் வந்து தொழிற்சாலை தொடங்கினாங்கல்ல. இதுல இந்த நாடு எந்த நாட்டில் கொரியன் ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பண்ணிட்டா? அப்போ ஏதாவது செய்தா? அப்போ இதை நீ சந்தையாக்கிட்ட. என் நாட்டை இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமா இருந்தா தானே ஒரு பொருளாதார முன்னேற்றம். ஏன் நீ என்ன ஏற்றுமதி செய்யற? இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமா இருக்கு. நீ எதை ஏற்றுமதி செய்யற? காரை. எதை இறக்குமதி செய்யற? வெங்காயம் பருப்ப. எங்கிருந்து இறக்குமதி செஞ்ச வெங்காயத்தை? எகிப்துல, பாலைவன நாட்டில இருந்து. நீ விற்கப்படிச்சாவனா? இவ்வளவு வளம், இவ்வளவு நீளம், கடல், மலை எல்லாம் ஒரு பருவ நிலை ஒரே மாதிரி வெயில் அடிக்காம, ஒரே மாதிரி பனி பெய்யாம, ஒரே மாதிரி மழை பெய்யாம, எல்லா பருவங்களும் மாறி இயற்கையும் அமைந்திருக்கிற நிலப்பரப்பு. உன்னால ஒரு வெங்காயத்தை விளைவிக்க முடியல. பாலைவன நாட்டிலேருந்து இறக்குற நீ. காரை ஏற்றுமதி செஞ்சு சோறை இறக்குமதி செய்யற. ஏற்றுமதி எதை செய்யற?
ஒரு டன் கார் உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். எத்தனை டன் காரு, எத்தனை லட்சம் காரு, 50 லட்சம் கார் ஆண்டு விடணும். என் நீரை கண்ணுக்கு தெரியாம குடிக்கிற ஏன் இந்த கொரிய முதலாளி இங்க வந்தான்? அவன் நாட்டுல அந்த நீரை பாதுகாக்க, அவன் நாட்டுல அந்த கழிவை கொட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் அமெரிக்கா என் ஊர்ல வந்து பனியன் சட்டி வாங்கிட்டு போகுது? விண்கலத்துல மேல பறக்க விண்கலத்துக்கு உதிரிப்பாகம் தயாரிக்கிற அமெரிக்கா, உலக நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை தயாரித்து கொடுக்குற அமெரிக்கா பனியன் சட்டியை என் ஊர்ல ஏன் வாங்குது? அதுதானே முக்கியம். ஜீன்ஸ் பேண்டை என் ஊர்ல இருந்து ஏன் வாங்குது? சாய கழிவு, நீர் குடிப்பு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். அப்ப கண்ணுக்கு தெரியாம எங்கள் வளங்கள் களவு போய் கொண்டு இப்போ அதை வந்து இவங்க சிந்திக்கிறது இல்லை, சிந்திக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா ஒரு கோட்பாடு வச்சிருக்கு. அதுக்கு கடவுள் சாதி மத உணர்ச்சி போதுமானதாக இருக்கு. கட்சியின் தலைவராகவே ராமரை கொண்டு வந்துச்சு, பொதுச் செயலாளராக பிள்ளையாரை வச்சுக்கிச்சு. எந்த உணர்ச்சி அதிகமாக மக்களை பார்க்கணும்னா டக்குன்னு மதம், கடவுள் உணர்ச்சி, சாதி உணர்ச்சி, அது அவினை விட வேகமாக போகும். அப்ப இந்த தடவை உங்களுக்கு அந்த ராமர் கோவில் இஷ்யூ நிறைய வாக்குகள் இருக்கிறது. அது வரல, அவர் எதிர்பார்த்த மாதிரி வரல, எதிர்பார்த்த மாதிரி வரல. அதனாலதான் அவங்க சிஐஏ எல்லாம் கொண்டு வரது காரணம். அதான் அவசரமா அவர் திறக்கிறாரு. நான் சொன்னேன், அவர் அடிக்கல் நாட்டும்போது தேர்தல் வரும்போது திறப்பா இருப்பாங்க. ஒரு தளம் தான் கட்டிருக்கு, உலகத்துக்கு தெரியும். மீதி கூட செட்டு போட்டு அது உடனே திறக்கிறாரு. அப்ப எல்லாமே ஓட்டை நோக்கியே நகருது, உளமாற எதுவும் இல்லை. ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டை கட்டுவாங்க. நான் சொல்லுவேன், நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ராமருக்கு, நான் மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டா கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூட முடியல அவரால். அப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க இப்படிதான் பார்க்கணும். கடவுள் ஒரு இடத்துல இருப்பார். இப்போ நீ முக்கியமானவரை நீங்க இப்போ முதலமைச்சர் வீதியில் நீங்க வந்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லுவீங்களா? ஆமா. அப்ப கடவுள் எப்படி சொல்லுவீங்க? நீங்க இருங்க, நாங்க வந்து வழிபடுறோம், அதானே தெய்வத்துக்கு கொடுக்குற மரியாதை. அதை ஏன் தெருவுக்கு கூட்டிட்டு இருந்தீங்க? தெருவுக்கு கூட்டிட்டு ஏன் சுத்திருக்கீங்க? என்னப்பா மன்னர் நகர் ஊர்வலம் போற மாதிரி எங்க கடவுளும் நகர் ஊர்வலம் நிறைய அங்கே வை, நான் போய் கும்பிடுறேன், அதானே அவர் கொடுக்குற மரியாதையா இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் ஓட்டை நோக்கிய நகரனால தான் நாட்டை நாசமாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஓட்டுங்கிறது மக்களுக்கு சேவை செய்து, வாக்குங்கிறது நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் பெறக்கூடியவர். எங்க ஐயா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாம வென்ற ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்களா? படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு சொன்ன எங்க தாத்தா கூட தோத்துருக்காரு. எம்ஜிஆர் அவர் அப்படி சொல்லல, உடம்பு முடியாம படுத்துட்டு ஜெயிச்சாரு. உடம்பு முடியாம படுத்ததுனால ஒரு பேரன்பலையும் மனிதாபிமானத்திலையும் மக்கள் ஒரு வாக்கு செலுத்துறாங்க. அதை பாவான மனுஷன். ஆனா தொகுதிக்கே போகாம வென்றாரு அப்படின்னா எவ்வளவு செல்வாக்கு பெற்றது? ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப ஒரு வாய்ப்பூட்டி சட்டம் போய் கும்பிட்டு போயிட்டு பெருவாரியான வாக்கை பெற்று வென்றாருன்னா அது தலைவனுக்கு அழகு, அது நன்மதி. அப்படி ஒரு தலைவரை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் பேசுனா தானா மக்கள் யாருக்காவது வருதா? என்ன பேசுறாருன்னு கேட்போம். நீ காசு கொடுத்து கூட்டிட்டு அது உட்கார்ந்துருப்பான். அதுவும் தலைவன் பேசுறதுலாம் காத்திருக்க மாட்டான். நீ பேசும்போது எந்திரிச்சு போவான். நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி இதுல வந்து எல்லாமே ஏமாற்றம் இருக்கிறதுனால நீங்களே ஒரு சில இடங்கள்ல இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் அந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? பணம் இல்லாத பிரச்சனை. இப்போ வந்து பணம் தான் இப்போ 2000 கோடி 2000 கோடின்னு ஒரு தேர்தலுக்கு பணம் புழக்கம் ஒவ்வொரு கட்சியும் அவ்வளோ செலவழிக்கும் போது அந்த பணம் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். எல்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்கறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், கூட்டத்துக்கிட்டே பணம் கொடுக்கறது இல்லைன்னு. ஆனா அது ஒரு பக்கம் உங்களுக்கு எதுவும் ஒரு அஃபெக்ட் ஆகுது? அதுல நான் பணத்தை வைத்து தேர்தலில் சொல்றேன், அது வருது தானே. பணத்தை தவிர அவங்க கிட்ட எதுவும் இல்லை. அதை வச்சு ஏன்னா அடர்த்தியான வறுமை ஏழ்மையில மக்கள், அது வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 போது 5 ஓட்டு இருக்கும்போது 5000 வருது, 10 ஓட்டு இருந்தால் 10,000 வருது. அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற குடும்பத்தை நினச்சி பாருங்க. அது இப்படி யோசிச்சு பார்க்கணும். இப்போ ரெண்டாவது குடியாரர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. 1 கோடி குடியாரர்கள் இருக்காங்க, 1 கோடி ஓட்டர்ஸ், அதில் வாக்காளர்கள். அவர் வந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த இப்போ நான் 2 நாளில் மதுக்கடையை மூடுவேன்பா, தேர்தலுக்காக மூடுறேன்னு சொன்னா. ஆனால் இவன் வாங்கி கட்சிக்காரங்க வச்சுக்கிடுவாங்க இந்த சரக்கை. இப்போ 1000 ரூபா கொடுத்து அதோட ஓட்டு போடும்போது இந்த பாட்டு இது கொடுத்து விடும்போது அவனுக்கு அந்த வாக்கை எளிதாக அறுவடை செஞ்சிட முடியும். இந்த மாதிரி போக்குகள் வருத்தமாக இருக்கும். ஆனால் இதை மாற்றணுங்கிற அந்த பலவீனத்தை, மக்களோட பலவீனத்தை, ஆமாம், அதை மாற்றுறதும் பெரிய போராட்டமாக இருக்கும். எல்லாத்துலேயும் வென்றலாம், மக்களின் மனத்தை வென்றலாம். அதை நீங்க களத்துல சந்திக்கிறீங்களா? மக்களின் மனத்தை வென்ற முடியுது, ஆனால் இவர்களுடைய பணத்தை வெல்ல முடியல. அதை வந்து கொஞ்ச நாள் போராடி தான் தகர்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல மாறும். 32 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது 62, 1,22 அப்படி மாறுறதுக்கு நாட்கள் ஆகாது. ஆனால் அதை நின்று தான் சண்டை செய்யணும்.
இப்போ எனக்கு பின்னாடி வர்றதா சொல்கிற தம்பி விஜய் வந்து காசு கொடுக்கல அப்படின்னா பெரிய மாறுதல் வரும். காசு அவங்கள கொடுக்க மாட்டாங்க. ஒரு தலைமுறை வந்து எனக்கும் பின்னாடி இருக்கிற என் தம்பி தங்கச்சியும் காசு வாங்கிட்டு பார்த்து போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தா இந்த விழுக்காடு உயர்ந்துடும். பணம் வாங்கிட்டு வாக்கு போட்டு போடுற விழுக்காடு குறையும், பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துகிற விழுக்காடு உயர்ந்துருச்சுன்னா மாறிடும். நம்ம அது தேர்தல் செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது தான் நம்ம கொஞ்சம் வழியாக இருக்கும். இப்போ நீங்க கூட்டணி பத்தி பேசும்போது தனியா தான் நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. இது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனியா நிற்கிறது சரி. இது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 540 தொகுதி இருக்கும் பொழுது நீங்க இந்த தொகுதி இந்த 40 தொகுதிகளை மட்டும் இருக்கீங்க இல்லையா, அதுல நீங்க மத்திய அரசுல பங்கு பெறாம நலன்களை எப்படி பெற முடியும்னு கேள்வி வைக்கிறாங்க. பங்கு பெற்று என்ன நலனை பெற்றீங்க? 18 வருஷம் நான் மத்திய அரசில் இருந்த கட்சி என்ன பலனை பெற்றுச்சு? இப்ப நீங்களே பாருங்க, அண்ணன் பேசுறதுக்காக கட்சி மீட்பேன்னு பேசுறேன். அண்ணன் தமிழர்னு பேசுறதுனால நாங்கள் திருக்குறள் தேசிய நூலாக்குவோம், திருக்குறளுக்கு ஒரு ஆய்வு இதாகுவோம், எல்லா கட்சியும் பேசுது பாருங்க. அப்ப அந்த நெருக்கடியை நீங்க கொடுக்கணும். அவரே தமிழ்நாட்டுக்கு எழுதுற குறுகிய காலத்துல வந்துட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசியல் கட்சி இங்க இருந்தாதான், அந்த வலிமை நமக்கு இருந்தாதான் நம்ம அதை எடுத்து பேசினாதான் கவனத்தில் எடுக்கணும். இப்போ நீங்க இந்திய கட்சி காங்கிரஸும் பாரதிய ஜனதா தோக்கணும். ஏன் தோக்குறோம்னு இவன் நினைப்பாங்க. காவிரி தண்ணி தர முடியாதுன்னா மேகதான கட்டியே தீருவோம்னா, அப்புறம் நம்ம கச்சத்தீவை மீட்கலை, கீழே படுகொலை பண்ணிவிட்டான், இனத்தை கொண்டு விட்டான். அந்த 850 மீனவனை சுடும்போது ஒன்றுமே பேசலை. அந்த கோபத்தில் தமிழ் மக்கள் ஓட்டு போடுறதில்ல, நம்ம தோக்கடிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், அவன் உரிமைக்காக பேசலாம் அப்படின்னு வருவான். உங்களுக்கு கர்நாடகா என்று வரும்போது ஏன் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு தனி கொடுக்கூடான்னு சொல்லுது? கொடுன்னு சொல்லிட்டா, கொடுக்கணும்னு கொடுத்துச்சுன்னா காங்கிரஸ் ஜெயிச்சு, குடுன்னு காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா பாரதிய ஜனதா ஜெயிச்சு. இந்திய கட்சி அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சியாக மாறிடும். இங்கே மாநில கட்சியாக தொடங்கப்பட்ட திமுக இந்திய தேர்தல் வரும்போது இந்திய கட்சியாக மாறிடும். இந்தியாவை காப்பாற்றணும் வாங்க உங்களுக்கு விளங்குல. அப்போ இப்போ கர்நாடகாவில் ஒரு தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை இழக்க பறிமுறுக்க தயாராகிட்டீங்க. இங்கே வெல்லவே முடியாதுங்கிற நிலையில் உருவாக்குனா எனக்காக நீ பேசாரு. இவங்க ஏன் இழக்கிறாங்கன்னா இங்கே ஒட்டு சக்தியாக தான் இருக்காங்க. ஆளுகிற உயரத்தில் அங்கே இருக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸும் பாருங்க, அதை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டில் ஏன் இழக்கிறான்னு நினைக்கிறான்னா, இங்கே அதிகபட்சம் போனால் 2, 3, 4 சீட்டு 5 சீட்டு இந்த கட்சிகள் பின்னாடி தான் இருக்கும், கூட்டணியில் தான் நம்ம இருக்கோம். வெல்ற உயரத்தில் இல்லை, ஆளுகிற உயரத்தில் இல்லை. அதனால அந்த இடத்துல ஆளுகிற உயரத்தில் இருக்கிற அந்த வாய்ப்பை இழந்துட வேணாம் அப்படின்னு தமிழ் மக்களின் உரிமையை இழக்க தயாராக. இதே தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசுவாரா கொடுன்ட்டு முல்லை பெரியார், இங்கே இருக்கிற காங்கிரஸ் பேசுனா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் வருவான், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசுனா அங்கே இருக்கிற காங்கிரஸ் வருவான். எல்லாம் பதவி தேர்தல் வெற்றி தான். அதனால தான் நம்ம மக்கள் அரசியலுக்கு வாங்கங்கிறோம். இப்போ தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாலும் பெருசாக ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு கட்சியாக மாறி இருக்கு. அதனால நாங்கள் 25% வாக்குகள் வாங்குவோம். நீங்க காவி கட்சின்ற ஒரு பெயரை சொல்லக்கூடாது. இங்க வந்து மக்களுடைய மனது மாறிவிட்டது, மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் ஒரு பிரச்சாரம் நடக்குது. காவி கட்சின்னு சொல்லக்கூடாது, பாவி கட்சின்னு சொல்லணும். படுபாவிகள் கட்சி அப்படி வேணா சொல்லலாமா? பரபரப்பு. நீங்க அதிகாரம் இல்லாத போது அமைதியா இருப்பாங்க. அதிகாரம் இருந்ததுனால ஒரு செய்தி செயல் புகழ் விரும்பிகள்னால படபடன்னு ஊடகங்களை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறாங்க. இந்த கருத்துருவாக்கிகளை வச்சுக்கிட்டு, இந்த வாடகை வாய்களை வாங்கி வச்சுக்கிட்டு பேச விடுவாங்க. எல்லா கட்சியும் அதை செய்யும். அதனால தானே ஒழிய இந்த கருத்து கணிப்புங்கிறதே ஒரு, இந்த கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா திமுக அந்த 36 இடங்களுக்கு மேலே வெல்லும்னு ஒரு கருத்து கணிப்பு. அகில இந்திய அளவில் 400 இடங்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகுதுன்னு ஒரு கருத்து. நீங்கள் கேட்குறீங்க அப்போ யார் பிரதமர்? இப்போ ஸ்டாலின் பிரதமர்னா ஓட்டு போடுறாங்க. இந்த நிலத்தில் அவங்க கட்டமைச்சு இருக்கிறது எதுக்காக திமுகவுக்கு இப்போ ஓட்டு போடணும்? போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போனாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? அவங்க கட்டமாக கூட்டணியை சேர்த்து வச்சுக்கிட்டு காசு ஒரு தொகுதிக்கு 150 கோடி, 5 லட்சம் ஓட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்கு. உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன். அப்புறம் எங்க பக்கம் திரும்பினாலும் பல கோடி ரூபாய் செலவழிச்சு. நீங்க ஏன் பேச்சை கேட்கறதுனால அவர் விளம்பரத்துக்கு கேட்டுறாங்க. எல்லா யூடியூபர்ஸ், தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள் இந்தியாவை காப்பாற்று. மாறி மாறி 2 கட்சிகளும் இதை பண்ணிட்டு காசு. அதான் இப்போ இந்த சின்னம், புது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு கடினமா இருந்ததாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, ஏன்னா இத்தனை நாள் இந்த விவசாயி சின்னம்ங்கிறது எல்லாருக்கும் கடினமா இருக்கு. இல்ல முறை இல்லை.
எல்லாரும் நீங்க ஊறி போன பல ஆண்டுகள் 60-70 ஆண்டுகள் வச்சிருக்க சின்னத்தோட எங்களை மாதிரி வளர்ற ஒரு பிள்ளைகள் ஒரு புதிய ஜனநாயக ஆற்றல் நாள் சின்னத்தை கொடுத்து நின்றுன்னா அது சம வாய்ப்பு. ஆனா நிரந்தரமான சின்னம் வேணாம்ங்கிறது தானே உங்களுடைய அது யாருக்குமே கொடுக்கக்கூடாது. சின்னத்தை எடுத்துட்டு கேஷ்லெஸ் எக்கனாமி வந்துட்டு வந்து நீங்கள் சிம்பிள்லெஸ் செலெக்ஷன் தான் வரணும். அமெரிக்கா மாதிரி வரணும். நம்பர் முறைக்கு வரணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நம்பர். ரெட்டையில தான் அதிமுகவுக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எண் முறைக்கு வரணும். எண் முறைக்கு போனால் நம்பர் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்து இல்லை, நீங்கள் செல்ஃபோன் பரிமாற்றம், மின்னணு பரிமாற்றம், படிக்காதவங்க எப்படி செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க? அதையும் கொண்டு வந்த இப்போ நீ கேஷ்லெஸ் எக்கனாமி மாதிரி சிம்பிள்லெஸ் செலெக்ஷனுக்கு வா. 1-2 கூட தெரியாமல் இருக்கானா இல்லையா? இல்லை கற்றுக் கொடு. 101 201 1-2 கூட கொடு. 10க்குள்ளே எல்லாருக்கும் கொடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடு. எனக்கு ஒரு தேர்தலில் 1 இருந்தால் எனக்கு அடுத்த தேர்தலில் 3 மாறி மாறி கொடு. இல்லை சிம்பிள் தானே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக கொடு. அப்போ சம வாய்ப்பு சம போட்டி ஆயிடும்ல. எல்லாரும் பழைய சின்னங்களை தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க என்னையை தவிர. இல்லை அதுக்கு நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு பின்னால் பிஜேபி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பிஜேபி தான் இருக்கு. அதுக்கு சொல்கிறாங்க பானை சின்னம்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்கோம்ல, அவங்களும் வந்து எதிர்நிலை தெரியல. இல்லை முதல்ல கொடுக்கல, இப்போ கடைசியாக அவர் கொடுக்கல. அவர் சுயேட்சை ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வருவாங்க. ஆமாம், எனக்கு கூட தான் எங்கள் அண்ணன் கமலஹாசன் இந்த டார்ச்சை கொடுக்குறேன்னு, தம்பிக்கு வேணா நான் நிற்கல போட்டியில் கொடுக்குறேன், நான் தான் வேணாம் இது குழப்பம் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு கூட்டணியில் இருக்காரு வேணான்னு. நாங்கள் அப்படி பல பேரை நான் கேட்டேன், முயற்சி பண்ணேன். ஆட்டோவை கேட்டேன். ஆட்டோவை ஒரு சுயேட்சை கொடுத்து எனக்கு கொடுக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. இங்கே தான் கொடுத்தாங்க. இந்த மைக்கிலேயே ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மைக்கு இவங்க கொடுத்த சின்னத்தில் எனக்கு கொடுத்த இந்த மைக் இல்லையா, இப்போ இந்த சின்னம் இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் மங்களா போட்டு 5-6 பொத்தானை வச்சு விட்டாங்க. பட்டன் சின்னதாக பார்த்தா சீப்பு மாதிரி தெரியுது. ஆமாம், எந்த அளவுக்கு சூழ்ச்சி பாருங்க. போன தடவை எனக்கு விவசாய சின்னத்தை மங்களா வச்சாங்க. அப்போ நான் வழக்கு போட்டு இது பண்ணேன். வரைஞ்சி எப்படி வேணும்னாங்க, நான் டெப்த் பண்ணி வரைஞ்சி கொடுத்தேன். அதை எனக்கு கொடுக்கல. இப்போ சுயேட்சை அடிக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த நான் வரைஞ்சி கொடுத்தது. இப்போ மைக்கு தானே கொடுத்தாங்க. ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம்னா இதானே கொடுத்த, இதே தானே வைக்கணும் பேட்டியில், இதே மாற்றினேன். இப்போ அந்த ஆரிய ஆதிக்கத்தை ஒழித்து திராவிட பரம்பரையாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு 60 வருஷங்களா, கிட்டத்தட்ட 60 வருஷங்களா ஆரிய திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இதை திராவிட எதிர்ப்புன்ற பேர்ல நீங்க தமிழ் தேசியம்ன்ற பேர்ல நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அவங்க சுமத்துறாங்க. அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு திராவிடங்களுக்கு என்ன இருக்கு? ஆரியத்தில் நீ யாரு? முதல்ல யாரு திராவிடம்? நாங்க திராவிடரா? ஆரியர்னு பேசுறீங்க. ஆரியர் நீ பாரதியே ஏத்துக்கிற மாட்டேன். ஆரியர்னு பேசுற உன்னையே நான் ஏத்துக்கிறேன். நீ 400 ஆண்டுகளா நான் இங்க இருக்கிறேன், என்னையே ஏத்துக்கிற மாட்டேன். 3000 ஆண்டுகளா இங்க இருக்கிறவன் நீ ஏன் எதுக்குற? நீ ஏன் எதுக்குற? ஆரியரை எங்க எதுக்க? 3 பேரை பூச்சாண்டி காட்டி, பிராமண பூச்சாண்டி, ஆரிய பூச்சாண்டி காட்டி 38 பேர் உள்ள இந்த ஏறிட்டாங்க. இந்த அமைச்சரவையில் எத்தனை ஐயருங்க, எத்தனை தெலுங்கு? எல்லா அதிகாரமிக்க அமைச்சரெல்லாம் நீங்க தான். அப்புறம் எங்க நீங்க அது திராவிட போர்வையில் உள்ள நின்றுட்டு ஆரிய எதிர்ப்பு. தம்பி உனக்கு அண்ணன் நல்லா விளக்கமா சொல்லுங்க. குழந்தைக்கு பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், மயில் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம். பூச்சாண்டி வருவான் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு விட்டுறதுன்னா அதுதான் இந்த பிராமண பூச்சாண்டி, ஆரிய பூச்சாண்டி. காட்டினவன் யாரு? இந்த திராவிடன். நீ எங்க எதிர்த்தீங்க? மண்டிட்டு கிடந்த இந்தியம் ஆரியம், இந்தியம் திராவிடம் வெவ்வேறையா மண்டிட்டு கிடந்த அவனோட. வாஜ்பாய் ஆட்சி அமைச்சரவை தாங்கி பிடிச்ச 5 வருஷம் பதவியில் இருந்து நீங்க தானே. இது காங்கிரஸ் மட்டும் நீங்க சொல்ற ஆரிய ஆட்சி இல்லையா? ராகுல் காந்தி நான் கவுல் பிராமணன்னு எடுத்து காட்டுறாரு. அப்போல்லாம் இனிக்குதா? எங்கே இருக்கு பிராமண எதிர்ப்பு? தமிழ்நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு. ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கான் அவன் ஓட்டு போடுறது இல்லைன்ட்டு. அங்கே போனால் மண்டிட்டு நடிப்பு அவ்வளவு. எதுக்கு எதுக்குற? அதுவா இது ஒரு கோட்பாடா? இதை காட்டி மலையை வெட்டி திம்ப, மண்ணெளி திம்ப, கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தை பெறுவேன், நீரை உறிஞ்சி விற்ப. அப்புறம் இதே காட்டிக்கிட்டு இருக்க நீ. இதே எத்தனை வருஷம் பேசிக்கிற? எங்களை கேட்குற ஈழத்தையே எத்தனை வருஷம் பேசிக்கிட்டேன்னு. அதான் செத்து புதைச்சிட்டில்ல. ஒவ்வொரு தடவையும் எதுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்க? அதே எத்தனை தடவை கும்பிட்டு இருக்கேன். நீட்டா உனக்கு போகணும்ல. இந்த சாதி உழைப்பது அப்போ பார்ப்பன இருப்ப எத்தனை நாளுக்கு பேசிட்டு இருப்பேன்? நான் ஈழத்தை
15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொன்னதை என் இனத்தின்ற காயத்தை எடுத்து என் மக்கள்கிட்ட சொல்லும்படி கொண்டுட்டாங்கடான்னா அதையே பேசிட்டாருங்கன்னா நீ எத்தனை வருஷமா இந்த பிராமண எதிர்ப்பு ஒன்னால பூவேசாவை ஏற்றுக்க முடியல, பாரதியை ஏற்றுக்க முடியல. இப்போ நான் வந்தோடனே பாரதிதாசனையும் ஏற்றுக்க முடியல. மிக்க நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற, நாம் தமிழரோட வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை தேர்தல் பரப்புரையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.